வெல்கம் டு ட்ரேடர் கிங்ஸ். ஜனவரி 1, 2026. நேத்து மார்க்கெட்டோடைய சம்மரியையும் லேட் நைட்டோடைய ஸ்டாக் நியூஸும் பார்க்கலாம் வாங்க. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. இண்டெக்ஸ் மற்றும் எஃப்ஐடிஏ டேட்டா பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 410 பாயிண்ட்லையும், நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 190 பாயிண்ட்லையும், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ் 545 பாயிண்ட்லையும் க்ளோஸ் ஆயிருக்குது. எஃப்ஐடிஏ டேட்டா பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. டிஐ பார்த்தீங்கன்னா 18,000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. 11,000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் பையர்ஸா இருக்காங்க 6,542 கோடிக்கு. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா குட் செல்லர்ஸா இருக்காங்க. 5,000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. 8,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. 3,000 கோடிக்கு வந்து நெட் செல்லர்ஸா இருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னா நிப்டி வந்து 26,129 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஜனவரியோட 1ஆம் தேதி. எக்ஸ்பர்ட் எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா 26,250ல இருந்து 26,350 உடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் பண்ணும்னு எக்ஸ்பர்ட் எல்லாமே வந்து போக்கஸ்ல இருக்காங்க. அதன் அடிப்படையில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ப்ரெஸ் ஹை செட் ஆகலான்னு எக்ஸ்பர்ட் டு ட்ரேடருடைய அனலைஸ் வந்து இருக்குதுன்னு சிஎன்பிசியோட டிவில இருந்து கிடைச்ச நியூஸ் இது. குளோபல் நியூஸ் பார்க்கலாம். இந்தியா வித் சைனாவோட தான். இந்தியா பார்த்தீங்கன்னா சைனாவில இருந்து வரக்கூடிய சீப்பஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டீல் இம்போர்ட் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஸ்டீலோடைய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 11ல இருந்து 12% வந்து டாக்ஸ் வந்து விதிச்சிருக்காங்க. அதாவது சைனாவில இருந்து வரக்கூடிய ஸ்டீலுக்கு மட்டும்தான். இந்த இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் உடைய ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பண்ண போறதா வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து ஷேர் கூட வந்து மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. வாங்க ஸ்டாக் நியூஸ பார்க்கலாம். ஆர்பிஎல் பேங்க்ல இருந்து கிடைச்ச நியூஸ். ஆர்பிஎல் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா, எமிரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்பிடிஎல் என்ற ஃபாரினருடைய பேங்க் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக லிமிட்டா வந்து ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 51% வந்து பங்கு வாங்க ஸ்பேஸ் இருக்குதுன்னு எமிரேட்ஸ் உடைய ஷேர் ஹோல்டருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பேங்க் அவங்களுடைய கம்பெனி சைட்ல இருந்து. ஆனா கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ உடைய பெர்மிஷன் வந்து கேட்க போறதா சொல்லியிருக்காங்க. ஜாகிள் ப்ரீபெய்ட் உடைய ஓசன் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசாவுடன் கொள்ளக்கூடிய ஒரு கம்பெனி இன்டர்நேஷனல் பேமெண்ட் உடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா 7 இயர் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கம்பெனி கிடைச்ச நல்ல நியூஸ். ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் உடைய லிமிடெட்ல இருந்து ஒரு கிடைச்ச நியூஸ். ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி உடைய அதிகாரிகள் கிட்ட இருந்து வந்து டிமாண்ட் இருந்தது. 420 கோடிக்கு வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் மட்டுமே செட்டில் பண்ணா போதும்ன்னு சொல்லியிருக்காங்க. 64 லட்சத்துக்கு வந்து பே பண்ணா போதும்ன்னு சொல்லியிருக்காங்க. இது கம்பெனிக்கு கிடைச்ச குட் நியூஸ்ன்னு ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஜிஇ ஷிப்பிங் கம்பெனில இருந்து கிடைச்ச நியூஸ். ஜிஇ ஷிப்பிங் கம்பெனி பாத்தீங்கன்னா சவுத் கொரியால தயாரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நியூ ஷிப் டேங்கரை வந்து வாங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் அதோட சேர்த்து வந்து 19 ஷிப் வந்து இருக்குதுன்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் கம்பெனில இருந்து கிடைச்ச நியூஸ். டிசிஎஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா 2008 பிறகு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒர்ஸ்டா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து டிசம்பர் 17ல நடந்த இன்வெஸ்டருடைய டேல பாத்தீங்கன்னா டிசிஎஸ் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஏஐ பாத்தீங்கன்னா ஏஐ உடைய லீட் டெக்னாலஜி கம்பெனியா வந்து வேர்ல்ட் நம்பர் 1 வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஐ உடைய பிசினஸ் உடைய சைஸ் வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம் அண்ட் ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு டிசிஎஸ் உடைய கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. வோடாஃபோன் ஐடியா. வோடாஃபோன் ஐடியாவுடைய ஷேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மட்டுமே 11% வந்து ஷேர் வந்து ஃபால் ஆயிருந்துச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்குதுன்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸும் கிடைச்சிருக்குது. 87,695 கோடி வந்து ஏஜிஆர்ல வந்து பே பண்ணணும்ல, அந்த அமௌண்ட்ட வந்து இப்போ 5 வருஷத்துக்கான அமௌண்ட்ட வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வோடாஃபோன் ஐடியாக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்ச குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா பார்த்தோம்னா, பேமெண்ட் வந்து பிரஷர் வந்து இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ ஸ்டார் லிமிடெட் உடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா
ப்ளூ ஸ்டார் கம்பெனி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏர் கண்டிஷனருடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, 2027ல நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2026ல வந்து ஃப்ளாட்டா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியுடைய டார்கெட் என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, ரூமோட ஏசியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, 15% வந்து குரோத் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 8லேருந்து 8.5% வந்து மார்ஜின் வந்து இன்கிரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. என்சிசில இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. என்சிசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டிசம்பருடைய மந்த்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 4 ஆர்டர் மொத்தமா கிடைச்சிருக்குது. இப்பயும் புதுசா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குது. 1237 கோடி கோடிக்கான ஆர்டர் வந்து இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. எல்ஐசிக்கு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி உடைய அதிகாரிகள் மூலியமா வந்து ஒரு டிமாண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்குது. 3 ஸ்டேட்ல இருந்து தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லின்னு ஸ்டேட்ல இருந்து கிடைச்சிருக்குது. சுமார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 57.52 கோடி வந்து பெனால்டியா பே பண்ணணும்னு எல்ஐசிக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்குது. ஏசிசி லிமிடெடுக்கும் சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி டிமாண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 40 கோடி எந்தெந்த ஸ்டேட்ல இருந்தா பஞ்சாப், பீகார் ஸ்டேட்ல இருந்து கிடைச்சிருக்குது. எனக்கு கிடைச்ச ஸ்டாக் நியூஸ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது போல வந்து உங்களுக்கு ஸ்டாக் நியூஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா, மறக்காம என்னோட சேனல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.